வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது துலாம் ராசியில் சுக்கிர பகவான் பயிற்சியாக சஞ்சாரம் செய்கிறார். இதனால் மேஷம், ரிஷபம், மிதுனம் ஆகிய இந்த 3 ராசிகள் வாரியான பலன் சார்ந்த கணிப்புகள் மற்றும் பரிகாரங்கள் பற்றி பார்ப்போம். இந்த பதிவை கேட்கும் அன்புகள் யாரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. இந்த செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி 2024 அன்று மதியம் 1:42 நேரத்திற்கு சுக்கிர பகவான் துலாம் ராசிக்குள் மாறி தனது பயணத்தை தொடர்ந்து செய்கிறார். இந்த பதிவு துலாம் ராசியில் நடப்பதாக கூறப்படும் சுக்கிரனின் பரிவர்த்தனையை பற்றியது. மேற்கூறிய ராசிகளின் பலன்கள் பற்றி பார்ப்போம். மேஷம். சுக்கிரன் மேஷத்திற்கு 2வது மற்றும் 7வது வீட்டின் அதிபதியான சுக்கிரன் தற்சமயம் 7வது வீட்டில் சஞ்சரிக்கிறார். துலாம் ராசியில் சுக்கிரன் சஞ்சாரம் இருப்பதால் இந்த வாரத்தில் மேஷராசி மக்கள் தங்கள் நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளுடன் அதிகமான பயணம் செய்ய வேண்டியிருக்க சூழல் இருக்கிறது. இது இவர்களுக்கு நல்லதொரு பலனாக இருக்கும். இவர்களின் தொழில் ரீதியாக வெளிநாட்டில் புதிய வேலைவாய்ப்புகளை பெறுவதற்குண்டான சூழலும் இதனால் இவர்களுக்கு வாழ்க்கையில் அதிமிஞ்சமான நம்பிக்கையும் நல்லதொரு முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும். வணிகம் மற்றும் தொழில் முன்னிலையில் இவர்கள் அதிக லாபத்தை இந்த நேரத்தில் பெறலாம். மற்றும் பல நிலை வணிகத்தில் சந்தைப்படுத்துதல் வணிகத்திலும் இவர்கள் வெற்றி பெற்று நல்லதொரு ஆதாயத்தை அறுவடை செய்வார்கள். பண விஷயத்தில் இந்த நேரத்தில் மேஷராசி மக்கள் நல்ல பணத்தை வருமானமாக பெற்று தங்கள் நண்பர்கள் முதல் உதவி பெற்று நலமாக வாழ்வார்கள். தனிப்பட்ட முறையில் இவர்கள் வாழ்க்கை துணையுடன் இவர்கள் நல்ல உணர்வுகளை வளர்த்து கொண்டு மகிழ்ந்து வாழ்வார்கள். மேலும் இதனால் இவர்கள் தங்கள் விளையாட்டு மனப்பான்மையால் குதூகலத்துடன் தன் துணையுடன் மகிழ்ச்சியாக விளையாடி கழிப்பார்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இவர்கள் தங்கள் ஆரோக்கியத்தை பற்றி அதிக விழிப்புடன் இருந்து ஆரோக்கியத்தை பாதுகாப்பதில் அதனால் உடற்தகுதியை பராமரிப்பதிலும் முன்னிலையில் இருப்பார்கள் என்று நம்பலாம். இவர்களுக்கு சுக்கிரனுடைய தன்மையால் பரிகாரம் என்பது செவ்வாய் பகவானை வணங்கி அவரது சண்முக கவசத்தை பாராயணம் செய்வது மிகவும் நல்லதாக இருக்கும். அடுத்து ரிஷபம். ரிஷபராசிக்கு முதல் மற்றும் 6ஆம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரன் 6ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். மேற்கூறியவற்றின் காரணமாக இந்த துலாம் ராசி சுக்கிரன் சஞ்சாரத்தின் போது ரிஷபராசி மக்கள் தங்கள் கடமைகளை நிறைவேற்ற வேண்டிய நேரத்தில் தங்கள் கடமைகளை நிறைவேற்ற கடன்கள் மூலம் பெற்று செய்வார்கள். முக்கியமாக கடன்களை தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். கொடுக்க வேண்டிய கடன்களுக்கு பேசி நிவாரணம் பெறுவது நல்லது. இவர்கள் தொழில் ரீதியாக தங்கள் அணுகுமுறையால் இவர்கள் தங்கள் வேலையில் வெற்றி பெறுவதற்குண்டான சூழல் இருக்கிறது. இவர்களுக்கு புதிய ஆன்சைட் வேலைகளும் கிடைக்கும். இவர்கள் செய்யும் வியாபாரத்தில், வணிகத்தில், தொழிலில் இந்த நேரத்தில் மிதமான லாபத்தை இவர்கள் பெறலாம். மேலும் இவர்கள் அதிகமான லாபத்தை குவிப்பதற்கும் புதியவற்றில் ஈடுபடுவதற்கும் வாய்ப்புகள் இந்த நேரத்தில் அதிகமாக இல்லை என்பதை உணர்ந்து இருப்பதில் அதிக கவனமுடன் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பண விஷயத்தில் இவர்கள் மிதமான வெற்றியை சந்திப்பார்கள் மற்றும் அதை பெருக்குவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இவர்களுக்கு சாத்தியமில்லாமல் இருக்கலாம். தனிப்பட்ட முறையில் தங்கள் வாழ்க்கை துணையுடன் உரையாடலில் இவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். பண்பான வார்த்தைகளும் பணிவான வார்த்தைகளும் அன்பு ததும்பும் வார்த்தைகளும் தேவை. வாக்குவாதங்களை தவிர்ப்பது இவர்களுக்கு நலமாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இவர்களுக்கு தகுந்த நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாததால் மனதில் உள்ள குறைபாடுகளாலும் தோல் சார்ந்த பிரச்சனைகள் இவர்களுக்கு உள்ளாகலாம். ஆகவே சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பரிகாரமாக ரிஷபராசி மக்கள் வியாழன் கிரகத்திற்கு அபிஷேகம் செய்து தட்சாமூர்த்திக்கு அபிஷேகம் செய்து அவரது ஆதரவையும் ஆசியை பெறுவது இவர்களுக்கு நலமாகும். அடுத்து மிதுனம். சுக்கிர பகவான் 5 மற்றும் 12ஆம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிர பகவான் தற்சமயம் 5ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். மேற்கூறியவற்றின் காரணமாக இவர்கள் தங்கள் முயற்சிகளில் வெற்றி பெறுவதற்குண்டான சூழல்கள் இருக்கிறது. இதனால் அதிக லாபம் பெறுவதும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு செயல்பட்டு தங்கள் லாபத்தை அறுவடை செய்வதும் இவர்கள் குறியாக இருக்க வேண்டும். தொழில் மற்றும் வணிகத்துறையில் இவர்கள் அதிக வெற்றிகளையும் தங்கள் பணிக்காக வெகுமதிகளையும் பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது. இவர்கள் வேலை செய்யும் நிறுவனங்களில் இவர்களுக்கு பதவி உயர்வு வாய்ப்புகளும் அதனால் சம்பள உயர்வும் கிடைக்கும். வணிகத்தில் தொழிலில் இவர்களது ஊகங்கள் போன்ற நடைமுறைகளில் ஈடுபட்டால் அதிக லாபத்தையும் வருமானத்தையும் இவர்கள் பராமரிக்கலாம், சம்பாதிக்கலாம்.
ஆக ஊக வணிகங்கள் இவர்களுக்கு இந்த நேரம் கை கொடுக்கும். பண விஷயத்தில் இவர்கள் அதிக பணம் பெறுவதற்குண்டான சூழலும் துலாம் ராசியில் சுக்கிரன் சஞ்சாரத்தின் போது இவர்கள் பணத்தை சேமிக்கும் திறனும் இவர்களுக்கு உண்டாகும். தனிப்பட்ட முறையில் இவர்கள் தங்கள் வாழ்க்கை துணையுடன் நல்லிணக்கத்தை வளர்ப்பதில் இவர்கள் தேர்ந்த ஞானியாக இருந்து மிகவும் மகிழ்ச்சியின் மையக்கருத்தாக குடும்பத்தில் இவர்கள் இருப்பார்கள். மாற்றங்களை செய்வதன் மூலம் இவருடைய வாழ்க்கை வசதியும் மகிழ்ச்சியாக நிரம்பும். இவருடைய ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சில மெதுவான உடல்நலப் பிரச்சனைகள் தவிர மற்றபடி இவர்கள் நல்ல ஆரோக்கியத்தை பெற்று நலமாக வாழ்வார்கள். பரிகாரம் என்பது செவ்வாய்க்கிழமைகள் அன்று விநாயகரை துதிப்பதும் அவரது அகவலை பாராயணம் செய்வதும் இவர்களுக்கு நலமாக இருக்கும். ஆக மேற்கூறிய இந்த 3 ராசி மக்களுக்கு உண்டான பலனையும் பரிகாரத்தையும் கூறியிருக்கிறேன். அது சார்ந்து நாங்கள் செயல்பட வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் பலமுடன் நலமாக தேக திரகாத்துராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரண ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தோரை வணங்குவோம். வணக்கம். நன்றி.